ஆஹா, பெரிய மனுஷங்க கல்யாணம்னா கேட்கவா வேணும்? குதிரை என்ன, மக்கள் என்ன, என்ன அழகு, என்ன அழகு, பார்க்கவே அழகாக பாருங்க. கல்யாணம் நடந்து விட்டது, என்ன சந்தோஷமாக இருக்காங்க கணவனும் மனைவியும். இந்த மாதிரி வாழ்வாங்க, வாழணும் எல்லா தம்பதிகளும் ஆஸ்வாதம் பண்ணுவோம். டெக்கரேட்டட் அந்த பந்தலில் என்ன அழகாக பொண்ணு மாப்பிள்ளையும் சந்தோஷமாக சிரிச்சுருக்காங்க பாருங்க. இதுதான் கல்யாணம். தூக்குறது எல்லாருக்கும் தங்களுடைய சந்தோஷத்தை கணவனும் மனைவியும் புதுமண தம்பதிகள் பகிர்ந்துக்கிறாங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்க பார்க்குறதுக்கு. பெரிய மனுஷங்க விட்டு கல்யாணத்தில் விருந்துனா கேட்கணுமா? என்ன டெக்கரேட்டட் ஹாலு, என்ன சாப்பாடு, பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது. கல்யாணம்னா கல்யாணம் ஐயா. ஃபஸ்ட் நைட்டுக்கு போகிறாங்க. அவங்க போகிறதுக்காக எல்லோரும் சந்தோஷமாக சிரித்து அவங்கள அனுப்புகிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தனது வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிப்பதற்காக முதலிரவு அறைக்குள் செல்கின்றார்கள். என்ன சந்தோஷம் பாருங்க. என்னாச்சு? ஃபஸ்ட் நைட் எதுவும் மாப்பிள்ளை அப்படி தலைதறிக்க ஓடி நான் பயந்துட்டு என்னாச்சு நான் ஓடி போனோன்னே பயந்து போய் அவளும் வெளில விட்டான் ரூம்லேருந்து. ஏன் மாப்பிள்ளை திடீர்னு ஓடினாரு, நீமா விழுந்தச்சு வந்து என்னாச்சுமா கேட்குறாங்க. அது சொல்கிறான். ஃபஸ்ட் நைட் சந்தோஷமாக ஆரம்பமாக இருந்தது. நான் அப்போ சொன்னேன், எனக்காக ஒன்று செய்வீங்களான்னு கேட்டேன். என்ன எதை வேணாலும் செய்கிறேன்னு சொன்னார். எனக்கு பிடிச்ச இடத்துக்கு தேனிலவுக்கு அழைச்சிட்டு போகிறீங்களா, ஹனிமூன் போகலாமான்னு கேட்டேன். என்ன ஏன் கேட்டதுலான்னு தெரில, ஒடியே போய்ட்டார் தலைதறிக்க. என்ன எனக்கு புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லி நடறா. சரி, நாட்டு நடப்பு தெரியாமல் ஹனிமூனை பற்றி போய் மாப்பிள்ளை கேட்டுட்டியே, அதான் பயந்து ஓடி போயிட்டார். சரி சரியாகிடும், கவலைப்படாது. புதுசாக கல்யாணமான அத்தனை தம்பதிகளுக்கும், எஸ்பெஷலி பெண்களுக்கு சொல்கிறேன், இப்போ நமக்கு நேரம் சரியில்லை, ஹனிமூன் ஒன்று கேட்டுறாதீங்க. வீட்டுக்காரங்க ஓடி போயிடுவோம். அவன் குக்கிராமத்துக்கு அழைச்சி போய் எருமாட்டை காமிச்சா, இல்லைங்க நீங்கள் தாங்க எருமாடு, இது காமதேனுங்கன்னு சொல்லி அது பின்பக்கத்தில் 2 பக்கத்தையும் தொட்டு கன்னத்தில் ஊற்றிங்க. அப்போ தாங்க உங்களுக்கு வாழ்க்கை இனிப்பாக இருக்கும். இந்த ஞாபகத்தை வச்சுக்கிறீங்களா?